நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப தெரிஞ்சுதா அவன் யாருன்னு? அவன் புள்ள. அவன் பெத்தவங்கள கூட பிறந்தவங்கள ஒரு வார்த்தை சொன்னதும் உன்னை வேண்டாம் தூக்கி போட்டான் பாத்தியா? அவன் புள்ள. அப்படிப்பட்ட புள்ளைய பெத்தவங்க இன்னைக்கு சபையில தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. நீயும் உன் தம்பி இருக்கீங்களே, உங்களை பெத்ததுக்கு அவமானம் தான் மிச்சம். அதுலயும் நீ இன்னைக்கு எங்களுக்கு சபையில கொடுத்த மரியாதை இருக்க, அத நினைச்சாலே உச்சி குளிந்து போகுது. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். வேணாண்டி, அவன் ஒருத்த மட்டும் வேணாம். அவனை தவிர வேற யாரையாவது கைய காட்டு, சந்தோஷமா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு வேற சொல்லியாச்சு. சரி, அதை விடு. இவ்வளவு பெரிய சபையில நான் முக்கியம் இல்ல, உங்க அப்பா முக்கியம் இல்ல, உன் கூட பிறந்தவன முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம் சொன்னல. இப்ப என்ன ஆச்சு? அவன் வச்சா உனக்கு ஆப்பு. இப்ப யாருகிட்ட நின்னு அழுதுகிட்டு இருக்க? எங்க கிட்ட தானே. கஷ்டம் வரப்ப மட்டும் நாங்க வேணும், ஆனா நாங்க சொல்ற பேச்ச மட்டும் நீ கேட்காத. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஆமா, தப்பு பண்றவங்களை எல்லாம் விட்டுடுங்க. நான் ஏதாவது சொல்ல வந்தா மட்டும் அவசர அவசரமா என் வாயை அடைச்சிடுங்க. அது இல்லடி. இங்க பாருங்க, நான் பேசணும், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உலக அதிசயமா நான் சொன்ன நியாயம் என் மருமகளுக்கே புரிஞ்சு போச்சு. ஓ மரமண்டைக்கு ஏன் புரியல? ஓ கால் தூசுக்கு பெருவானாவ. அப்படிப்பட்ட ஒருத்தன் உன் பக்கத்துல நிக்கவே தகுதி இல்லைன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் உன்னை வேணான்னு சொன்னா பாரு. இத நாங்க எங்க சொல்லி அழறது? பெத்தவங்க எதை சொன்னாலும் தப்பாவே பாக்குறது. என்னமோ பெத்தவங்க நாங்க நல்லா வாழ விடாம பண்ற மாதிரியே எங்களை சந்தேகப்படுறது. அவன் ஒரு ஆட்டுக்குட்டிடி. அவன் அப்பன ஆத்தாலும் அகத்திக்கிரிய காட்டி கூப்பிட்டா அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பாண்டி. அந்த பயல நம்பி நீ பேசுன பத்தியா? சாரதா, ஒரு 2 நிமிஷம் என்ன பேச விடு. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. இப்படி பேசி பேசி தானே இந்த பிரச்சனை இந்த லெவல்ல வந்து நிக்குது. இன்னும் பேசணுமாம்ல? அவளே கஷ்டத்துல இருக்கிறா. இப்போ போய் நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நான் தான் நொன்னைக்கே சொன்னேன்னு வைத்தறிச்சல கிளப்பிட்டு இருக்க. முடிஞ்சா ஆறுதல் சொல்லு, இல்லன்னா பேசாம போயிட்டே இரு. அவளே ரணமாய் போய் கிடக்குற, நீயும் உன் பங்குக்கு ஏண்டி போட்டு போறேன்ற? சௌந்தர்யா, பஞ்சாயத்துல தமிழும் உன்னதான் கட்டிப்பேன்னு சொல்லியிருந்தா எனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நின்று இருக்க மாட்டேன். தப்புமா. குடும்பத்துக்காக அவன் தியாகம் பண்ணா, அது பண்ணா, இது பண்ணான்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா நீ வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வேணான்னு சொன்னான் பாரு. நிஜமாவே அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தமிழ் வேணான்னு சொன்னதுக்கு என்ன வேணா காரணம் இருக்கலாம். ஆனா இப்ப தமிழ் வேணான்னு சொல்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவனுடைய பிரியாரிட்டி லிஸ்ட்ல நீ முதல்ல இல்ல. முதல்ல இல்லன்னு இல்ல, முதல் கொஞ்ச இடத்துலயே நீ இல்ல. அப்பா, அம்மா, தங்கச்சிங்க அதையெல்லாம் தாண்டி நீ எங்கேயோ கீழே இருக்கிறம்மா. இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த மாதிரி குடும்பத்துக்காக ஊருக்காக தியாகம் பண்றவங்க பின்னாடிலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இவனுங்களை கட்டிக்கிறவங்க இவங்களை விட 4 மடங்கு தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். தமிழ் நல்ல மகன், நல்ல அண்ணன், ஆனா ஒரு மோசமான காதலன். அவனை நீ கல்யாணம் பண்ணா அவன் ஒரு தப்பான புருஷனா தான் இருப்பான். நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை பத்தி தெரிஞ்சதா நினைச்சுக்கோ. ஏற்கனவே ஒருத்தனை நம்பி என் பாதி வாழ்க்கை போச்சு. இது சரியா வரும் ரொம்ப நம்புறேன்ப்பா. முடியலப்பா. ஏய், அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். முடியல அம்மா, முடியல. எல்லாரும் சொல்றப்ப கேக்குறது இல்ல, அப்புறம் ஓண்டு கடந்து ஒப்பாரி வைக்கிறது. இனி எந்த மூஞ்சோட இந்த வீட்டுக்குள்ள வருவேன்? சரவணனுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போதெல்லாம் அவங்க வந்து நிப்பாங்க. எந்த மூஞ்சோட அவங்கள நீ போய் பாப்ப? சொல் பேச்ச கேட்காததுக்கு காலப்புற அழப்பற பாரு. போடி வழியில என்னங்க போடி வழியிலன்ற ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அப்படியே ஆர்ப்பரிக்கிறிய? போ சொல்றேன்.
சௌந்தர்யா ஒண்ணும் இல்லம்மா, இது நம்ம வாழ்க்கை. எப்போ வேணாலும் எங்க இருந்து வேணாலும் நீ திரும்ப ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் தனியா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். மீனாட்சி, என்ன யோசனை? ஒண்ணும் இல்லையே. உன் முகமே சரியில்லையே. இல்ல, ஒண்ணும் இல்ல. சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே கேக்குறேன். ஒன்னும் இல்லைன்னு சொன்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணும் இல்லடா, விடு. ஒன்னும் இல்லைன்ற அப்புறம் விடுன்ற. ஒத்துக்க, உனக்கு ஏதோ மூடு சரியில்லைன்னு. சரி, சரியில்லை போதுமா? ஏன் சரியில்லை? ஏய், மூடு சரியில்லைன்னா ஏன் மூடு சரியில்லைன்னு கேட்க கூடாதா? சும்மா இருக்கிறவள மூடு சரியில்லைன்னு ஒத்துக்க வைக்க வேண்டியது. சரி, ஒத்துக்கிட்டா பிரச்சனை முடியும்னு பார்த்தா புதுசா ஆரம்பிக்க வேண்டியது. எம்எல்ஏ ஏதாச்சும் கோவமா இருக்கியா? நீ ஆபீஸ் கிளம்புப்பா. அப்ப கோவமா தான் இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் முதல்ல கேட்கும்போது ஏன் இல்லைன்னு சொன்ன? என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான் ஏதோ பிரச்சனையா. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஆளாளு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்தானே அந்த கல்யாணம் வானானோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் சேர்ந்தானே அந்த கல்யாணம் வானானோ? எதுக்கு இப்ப நீ அங்க இருந்து ஆரம்பிக்கிற? அங்க இருந்தானே பிரச்சனை ஆரம்பிச்சது, அதனால தான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கல்யாணம் வானான்னு சொன்னோம். ஏன் எல்லாரும் ஏன் மேல கோவமா இருக்கிறீங்க? யாரும் மேல கோவமா இல்ல, எல்லாரும் அமைதியா இருக்கோம். உனக்கு எங்கேயோ உறுத்துது, அதனால எல்லாரும் உன் மேல கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ எனக்கு எங்கேயோ உறுத்துதுன்ற. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீ நக்கல் பண்ணி சிரிக்கிற. உன்னை நக்கல் பண்ணி சிரிக்கலடா, நீ பேசுறத நினைச்சு சிரிக்கிற. அதான் நான் பேசுறத நக்கல் பண்ணி சிரிக்கிற. சில பேர் கோவத்தை கோவமா காட்டுவாங்க, சில பேர் கோவத்தை இந்த மாதிரி நக்கலா காட்டுவாங்க. நீ உன் கோவத்தை நக்கலா காட்டிட்டு இருக்கிற. சரவணா, நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோம். நீ ஆபீஸ் கிளம்பு. இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? பேசு. வேண்டாம் சரவணா, பேசின கண்டிப்பா பிரச்சனை ஆகும். பேச வேண்டாம், விட்டுடு. அப்போ நான் சண்டை போடுறதுக்கே அலையிறேன், அப்படிதானே? ஏய், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட, நான் பேசுறப்ப பேச மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டபர், நீ இப்ப பேசணும். பேசி என்ன ஏதுன்றத இப்ப நான் கிளியர் பண்ணும். சரி, நான் பேசுறேன். உனக்கு என் மேல கோவம். உன் அண்ணன் லவ் நான் கெடுத்து விட்டேன்னு உன் கோவம், கரெக்டா? அவனை மாதிரி ஒருத்தன் எங்க அக்கா மாதிரி ஒருத்திக்கு ஆசைப்படலாமா? ஏதோ ஆபத்துக்கு உதவி பண்ணா, நன்றி சொன்னா, அதுக்காக இதெல்லாம் ஆசைப்பட்டா கொஞ்சம் ஓவர்ல. ஏறுதான் அவங்க அண்ணன் வேணா சொல்லிட்டான். உள்ளுக்குள்ள அவன் நெஞ்சு சுக்கு நூறா உடஞ்சு போனது எனக்கு தெரியும். என்னை எப்படிலாம் ஓட விட்டு அடிச்சான். இப்ப தெரிஞ்சிருக்கான் அவனுக்கு லவ்னா என்னன்னு. நல்லா மாட்டிட்டு முடிக்கிட்டோம். என்ன ஒன்னும் பேச மாட்டா? நிமிந்து என்ன பாரு. ஏய் மீனாட்சி, இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இப்ப சந்தோஷம் தானே? ஏய் இல்லடி, நான் இப்பதான்டா தெரியுது நீ யாருன்னு. என்ன தெரியுது? ஏய் ஏய் மீனாட்சி, கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டோமோ?
மீனாட்சி மீனாட்சி நான் கிளம்புறேன். ஹலோ, ஏய் எதுக்குடா நீ உயிரை வாங்குறீங்க? மோட்டார் ரிப்பேர் நானா மெக்கானிக்கா? டேய் சரி பண்ணி ஓட்ட முடிஞ்சா ஓட்டுங்க, இல்ல சரி பண்ற வரைக்கும் மில்லு எடுத்து மூடுங்க. தமிழு, நீ இங்கேயா இருக்க? ஊர் புறாவும் தேடிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட வாப்பா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பிடிச்ச வாழை மீன் கருவாடு செஞ்சிருக்கேன். அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்றேன்ல. நேரத்தோட சாப்பிடலாம்ல, உனக்கு பிடிக்குமேன்னு தான் பண்ணேன். ஆமா, அப்படியே எனக்கு பிடிச்சத பண்ணிட்டாலே. வா. என்னடா என்னமோ மாதிரி பேசுற? ஓமா, நானே மோசமான மூணுல இருக்கேன். எனக்கு பேசி தொலை போறேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கு. சாப்பிட கூப்பிட்டது ஒரு தப்பா? பசிச்சா நானே வந்து சாப்பிடுவேன், நீ கொஞ்சம் போறியா? நீ சாப்பிடாம இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குப்பா. எதுக்குமா இப்படி எல்லாம் ஒரு டிராமா? நீ சாப்பிட்டீல? அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் சாப்பிட்றேன்ப்பா. அப்புறம் என்ன? எனக்கு வேணுன்றப்ப நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா இதையாச்சும் இஷ்டத்துக்கு செய்ய விடுறீங்களா? என்னத்த உன் இஷ்டத்துக்கு நாங்க செய்ய விடல. என்னத்த இஷ்டத்துக்கு செய்ய விட்டீங்க? டேய், அந்த புள்ளைய மனசை வச்சுதானே இப்படி ஜாடையா பேசுற? அந்த கொழுப்படுத்து சரிக்கு. இங்க பாருமா, அனாவசியமா அவளை பத்தி தப்பா பேசாத. அவளை பத்தி சொன்னதும் கோவம் வருது. ஆமா, எனக்கு கோவம் வருங்க. என்னமோ கட்டிக்க போறவளை பத்தி பேசுற மாதிரி கோச்சுக்கிற. நீங்க எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலண்டா அவளைத்தான் நான் கட்டியிருப்பேன். என்னடா சொல்ற? அம்மா சும்மா நடிக்காதம்மா, எனக்கு அவளைத்தான் பிடிச்சிருக்குண்டு உங்க யாருக்கும் தெரியாதாக்க? இல்லப்பா, ஆசை இருந்துச்சுன்னு. ஆசைண்டு இல்ல, அவதே வாழ்க்கைண்டு முடிவே பண்ணி வச்சிருந்தேன். அம்மா அப்பா குடும்பம் மண்ணா கட்டிட்டு இன்னைக்கு அவளை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அவளை மட்டும் இல்ல, அவளோட என் சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இப்போ உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? அப்படி இல்லப்பா, ஓ நல்லதுக்கு தான். மண்ணாங்கட்டி நல்லது. 7 கழுத வயசாச்சு, எனக்கு தெரியாத எது நல்லது எது கெட்டதுண்டு. எனக்கெல்லாம் மீனாட்சி மாதிரி அடம்பிடிக்க தெரியல, கிணத்துல குதிச்சு உங்களை மேட்ட தெரியல. என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் முக்கியன்ட்டு அந்த பிள்ளைக்கு பண்ணி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத கையாளாத ஆயிட்டு. வாக்கு கொடுத்தியா? ஆமா, இப்ப வந்து கேளுங்க, வாக்கு குடுத்தியா பாக்கு குடுத்தியா? ஒரு பொட்ட புள்ள அம்மிட்டு பேர் முன்னாடி தைரியமா சொல்றா அவனை பிடிச்சிருக்கு, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேண்டு. அவ பொம்பளை, ஆனா நானும் உங்க முந்தாரி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தெரியாது முடியாதுன்னு ஒட்டச்சி மாதிரி பயந்துகிட்டு சொன்னேன். ஆனா பார்த்த அந்த பார்வை இருக்கு, இப்போ யோசிச்சாலும் எனக்கு அவமானமா இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க சந்தோஷமா இருங்க. ஏண்டா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே எல்லாமே பண்ணோம். என்ன பண்றீங்க? கறி குழம்பு கருவாடு குழம்பு தான் நீங்க எனக்கு நல்லது பண்றதா? போமா போ, எரிச்சல கலப்பாத. தமிழ், என்னடா ஒரு விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? இங்க பாருமா, உனக்காக அப்பாவுக்காக தங்கச்சிகளுக்காக மனச கல்லாக்கிட்டு நான் ஆசைப்பட்டவளை வேணான்னு சொல்லிட்டேன். மனசு பூரா ரணமாகி கிடக்குமா.
அதெல்லாம் ஏசியில் சரியாகாது. நீ என்ன கொஞ்சம் தனியா விடுமா. போமா. இனிமேலாச்சு எனக்கு என்ன வேணும்ன்றத நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன ஆபீஸ் போல போனே விளையாடாத. போன போன உடனே வந்துட்ட. போன புடியில வந்துட்டேன். சாரி சாரி. யாரோ செவத்துக்கெல்லாம் சாரி சொல்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட தான் சொல்றேன். அப்படியா? அப்ப என்ன பார்த்துல சொல்லணும். சாரி. நீ எழுதப்பவே நான் பண்ண தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. உடனே மன்னிப்பு கேட்க எனக்கு ஈகோ இடம் கொடுக்கல. சாயந்தரம் சாரி கேட்கலான்னு ஆஃபீஸ் கிளம்பி போனேன். ஆனால் ஆஃபீஸில் உட்காரவே முடியலடி. ஒருவேளை நீ நடுவில் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சாரி ஏதாச்சும் கேட்டா. ஓஹோ, நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்பேனா? இல்லை, நீ எதுக்காச்சும் ஃபோன் பண்ணினா அப்படியே பேசலான்னு பார்த்தேன். நீ உஷாரு, ஃபோனே பண்ணல. எனக்கும் அப்படியே ஊத்திட்டே இருந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ இதை எதிர்பார்க்கல? எதை எதிர்பார்க்கல? இப்படி நான் நடுவில் வந்து நிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். என்ன அழ வச்சுட்டு உன்னால ஆபீஸ்ல நிம்மதியா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா சரியா போச்சா? தப்புதான். எப்படிடா, எப்படா சண்டை ஆரம்பிக்கலான்னு காத்துட்டு இருக்க? சிரிக்காதடா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியலடி, அப்பப்போ ஒரு குரங்கு வந்து மண்டக்குள்ள பூந்துக்குது. அடிச்சு துரத்துடா அந்த குரங்க. மீனாட்சி. என்ன? மீனு. அடடா, மீனு குட்டி. ரொம்ப எதனாலடி? காதலிக்கும் போது உன்னை சிரிக்க வச்சு பார்க்கணும்னு தோணுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அழ வச்சு பார்க்கணும்னு தோணுது. தோணுண்டா தோணும். மீனாட்சி, உலகத்திலேயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? என்ன ஓவர் ரொமான்ஸா இருக்கு? அது அப்படிதான். சண்டை போட்டு சேர்ந்தாலே கொஞ்சம் காதல் ஜாஸ்தி ஆயிடுமா? அப்படியா? ஆமா. சரி, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லு. சா ரா வா நா இன் சரவணன். எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்கவே இல்லையே. தெரியுமே. யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? மீ நா இட் சி மீனாட்சி. இனிமேல் நான் சண்டே போட மாட்டேன். அப்படி வேணாம். அப்புறம் நிறைய சண்டை போடு, ஆனா இப்படி உடனே வந்து சேர்ந்துரு.
ம்.